இந்த பாட்டு இந்திய திரையுலகையே புரட்டி போட்ட பாட்டு. மொழி, இனம், மதம் என்ற எல்லை கடந்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்த பாட்டு. இந்திய இசையை ஆஸ்கார் வரைக்கும் அழைத்து சென்ற ஒரு இளைஞனின் முதல் பாட்டு. எனக்கு 2ஆம் தேசிய விருது பெற்றுத்தந்த பாட்டு. 1992 இந்த பாட்டு வெளிவந்த போது காற்று மண்டலமே இந்த பாட்டை அள்ளி தன்னை நிறைத்து கொண்டது. காலத்தால் நரைக்காத பாட்டு. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை. சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை,
ஒரு வீடு அழகாக இருந்தால் அந்த வீட்டில் குழந்தை இல்லை என்று அர்த்தம். ஒரு பெண் அலங்காரமாக மட்டுமே இருந்தால் அவளுக்கு காதலன் இல்லை என்று அர்த்தம். வீடு அலங்கோலமாக இருக்க வேண்டும் குழந்தைகளால். ஒரு அலங்காரம் சிதைக்கப்பட வேண்டும் காதலனால். அதை இவள் பாடுகிறாள். குங்குமம் ஏன் சூடினேன் கோலமுத்தத்தில் கலையத்தான், கூரைப்பட்டு ஏன் உடுத்தினேன் கூடல் பொழுதில் கசங்கத்தான். காதலா, வா, என் அலங்காரத்தை கலைத்து விட்டு போ. நெஞ்சினிலே 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 ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே. പുഞ്ചിരി തഞ്ചി കുഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മഞ്ചണി വർണ്ണ ചുന്ദരി വാവേ തങ്കിണ്ണക്ക തകതിമിയാടും തങ്കനിലാവേ. പുഞ്ചിരി തഞ്ചി കുഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മഞ്ചണി വർണ്ണ ചുന്ദരി വാവേ തങ്കിണ്ണക്ക തകതിമിയാടും തങ്കനിലാവേ. நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே. சிவந்ததே என் மஞ்சளே கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே. நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே. சிவந்ததே என் மஞ்சளே கல்யாண கல்யாண கனவு என் உள்ளே. நெஞ்சிலே
அவளுக்கு தெரிகிறது காதல் கைகூடாது என்று. ஆனால் மரணம் கூடவா கைகூடாது? நெஞ்சிருந்தி விட்டு பாடுகிறாள். அவன் ஓடி வருகிறான். இவள் உயிர் கரைந்து கொண்டிருக்கிறது. அவள் பாடுகிறாள். இதயம் இதயம் எரிகின்றதே, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றதே, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என் உயிரும் கரைவதென்ன என்று கதறுகிறாள். இந்த பின்னணியில் பாடலை கேளுங்கள். இதயம் கண்கள் இரண்டும் கசியும்.
சூடித்தந்த சுடற்கொடியே சோகத்தை நிறுத்தி விடு, நாளை வரும் மாலை என்று நம்பிக்கை வளர்த்து விடு, நம்பிக்கை வளர்த்து விடு. நம் காதல் ஜோதி கலையும் ஜோதி கலைமகள் மகளே வாவா, காதல் ஜோதி கலையும் ஜோதி ஜோதி எப்படி ஜோதியை எரிக்கும், ஜோதி எப்படி ஜோதியை எரிக்கும் வா. மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா, மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, இது படம் பம்பாய். பாட்டு ஒலிப்பதிவு முடிந்துவிட்டது. ஆனால் பல்லவியின் மீது முழு நிறைவு ஏற்படவில்லை எங்களுக்கு. இன்னும் மாற்று பல்லவி கிட்டுமா என்று கேட்டார் இயக்குனர் மணிரத்னம். அந்த ஒரு வரிக்காக 1 மணி நேரம் ஒலிப்பதிவு நிறுத்தப்பட்டது. என் நாதனே என்று சொன்னேன், நிறைவு இல்லை. என் தேவனே என்று சொல்லி பார்த்தேன், சுகமில்லை. என் ஜீவனே என்று எழுதி காட்டினேன், அது பழைய தொனியில் இருப்பதாக கருதப்பட்டது. நிறைவாக திடீரென்று குதித்த பல்லவிதான் கண்ணாளனே. கண்ணாளனே என்று சொன்னவுடன் எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என்ற 2வது வரிக்கு மிக பொருத்தமாக பொருந்திவிட்டது என்று ஒலிப்பதிவு கூடத்தில் அனைவரும் மகிழ்ந்து கொண்டாடினார்கள். ஒரு வரிக்காக 1 மணி நேரம் ஒலிப்பதிவை நிறுத்தி வைத்த அந்த வருத்தம் தீர்ந்து விட்டது முதல் வரி வந்து விழுந்தவுடன். கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏனோ, வாய் பேசவே வாய்ப்பில்லையே வலி தீர வழி என்னவோ, கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்துக் கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏனோ, வாய் பேசவே வாய்ப்பில்லையே வலி தீர வழி என்னவோ.
சிறு பேதை நானோ உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏனோ வாய் பேசவே வாய்ப்பில்லையே வலி தீர வழி என்னவோ மனசில வச்சிக்க ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன் ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன் என்னை மறந்து விட்டேன் இந்த உலகத்தில் நான் இல்லை உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேனில்லை இது கனவா இல்லை நனவா என்னை கிள்ளி உண்மை தெளிந்தேன் உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி மறந்தேன் கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்துக் கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏனோ வாய் பேசவே வாய்ப்பில்லையே வலி தீர வழி என்னவோ கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்துக் கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை கண்ணாளனே. வாழ்க்கை இரண்டு விதமான ஆசைகளால் இயங்குகிறது. ஒரு ஏழைக்கு பணக்கார வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசை, ஒரு பணக்காரிக்கோ ஏழையின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசை. நடைபாதை கடையில் தேநீர் அருந்த வேண்டும், வெயிலில் காய வேண்டும், மழையில் நனைய வேண்டும், வெட்ட வெளியில் துயில் கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் ஒரு பணக்கார பெண்ணின் ஏழை கனவுகள். அதுதான் இந்த மார்கழி பூவே.
பாடி வரும் பண்டுக்கு செந்தேன் தந்துவிடும் செம்பூக்கள் கொஞ்சம் பாட வரும் பெண்ணுக்கு சந்தம் தந்துவிடும் மைனாக்கள் வெண்பம் பாடி வரும் பண்டுக்கு செந்தேன் தந்துவிடும் செம்பூக்கள் கொஞ்சம் பாட வரும் பெண்ணுக்கு சந்தம் தந்துவிடும் ஓர் அரசன் காடு தேடி போனான். ஒரு முனிவரை சந்தித்தான். ராஜ்ய பாரம் வெறுத்து விட்டது முனிவரே, உங்கள் பக்கத்தில் எனக்கு ஒரு இடம் இருக்குமா என்று கேட்டான். கண்திறந்த முனிவர் அரசனை பார்த்து கேட்டாராம், வரும் வழியில் என்னென்ன ஓசைகளை செவிமடுத்தாய்? அரசன் சொன்னான், யானை பிளிரியது, சிங்கம் கர்ஜித்தது, அருவி விழுந்தது, பறவைகள் கூச்சலிட்டன, இந்த ஓசைகளையெல்லாம் கேட்டேன் என்றான். இல்லை இல்லை, துறவியாகும் பக்குவம் உனக்கில்லை, இன்று போய் அடுத்த ஆண்டு வா என்று அனுப்பிவிட்டாராம். அடுத்த ஆண்டு அதே அரசன் முனிவரை தேடி வந்தான். முனிவர் அரசனை பார்த்து கேட்டார், இப்போது சொல், வரும் வழியில் என்னென்ன ஓசை கேட்டாய்? அரசன் சொன்னான், புல் விரியும் ஓசை கேட்டேன், நிலா வளரும் ஓசை கேட்டேன், மொட்டு மலரும் ஓசை கேட்டேன், நாள் நகரும் ஓசை கேட்டேன் என்றானாம். இப்போதுதான் நீ பக்குவத்துக்கு வந்திருக்கிறாய், என் பக்கத்தில் உட்கார் என்றானாம். இப்படி செவிகளுக்கு தெரியாத ஓசைகளை கேட்கக்கூடிய மனசுதான் கவிதை மனசு, துறவு மனசு. இந்த அடிப்படையில் எழுந்த பாட்டுதான் பூ பூக்கும் ஓசை, அதை கேட்கத்தான் ஆசை.
இயக்குனர் சங்கரும் நானும் மாமல்லபுரத்தில் தங்கியிருந்தோம். 2 நாட்களாக ஒரே ஒரு பாட்டுக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தோம். பல பல்லவிகள் எழுதி கொடுத்தேன். எதுவும் அவருக்கு நிறைவில்லை. நிறைவாக மாலை 7 மணிக்கு ஒரு பல்லவி கொடுத்தேன். விண்மீனை ஏன் அழைத்தாய் தலைவா, வீட்டில் வைத்து வளர்ப்பதற்கா என்ற ஒரு பல்லவி. இதை கேட்டதும் ஆஹா, நன்றாக இருக்கிறது என்று ஒரு பக்கம் மட்டும் தலையாட்டினார். இருவரும் புறப்பட்டு காரில் வந்து கொண்டிருக்கிறோம். பாதி தூரம் வந்தபோது அவரை நான் கேட்டேன், இன்னும் உங்களுக்கு முழு நிறைவு இல்லையா? ஆமாம் சார், இதைவிட இன்னும் பெரிதாக ஏதாவது கிடைக்குமா என்றார். நிறுத்துங்கள் காரை என்றேன். நல்ல இரவு. காருக்குள் விளக்கை போட்டுக்கொண்டு விறுவிறுவென்று வேறொரு பல்லவி எழுதினேன். அந்த காருக்குள் எழுதிய பல்லவிதான் இப்போது நீங்கள் கேட்கப் போவது. Gama pani sa gare na, zani da pa ma ga.
சில பாடல்கள் 10 நிமிடத்தில் பிறக்கும், சில பாடல்கள் 10 மணி நேரத்தில் பிறக்கும். ஆனால் இப்போது நீங்கள் கேட்கப் போகிற பாட்டு 12 ஆண்டுகள் இந்த பாடலை எழுதி என் நெஞ்சுக்குள் வைத்திருந்தேன். நான் இந்த பாடலை வழங்காத இசையமைப்பாளர் இல்லை, தயாரிப்பாளர் இல்லை, இயக்குனர் இல்லை. எல்லோருமே ஆஹா அழகு என்பார்கள், பிறகு பார்ப்போம் என்பார்கள். இந்த பாடலை ஒரு கங்காரு தன் பையில் குட்டியை சுமந்திருப்பது போல சுமந்திருந்தேன். ஒரு நாள் ஏ.ஆர். ரஹ்மான், நாளை படப்பிடிப்புக்கு போகிறார்கள், அவசரமாக பாட்டு வேண்டும், இப்போது எழுதி கொடுக்க முடியுமா என்று கேட்டார். ஆஹா, இப்போதென்ன, 12 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி வைத்து விட்டேனே, இந்தா தம்பி இந்தா என்று கொடுத்தேன். அதுதான் கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு குறிஞ்சிப்பூதான் பூக்குமா, பாட்டு பூக்காதா? மையழகு கவிதைக்கு பொய்யழகு
பாடல் ஒலிப்பிரிவாகிக் கொண்டிருக்கிறது. சுஜாதா பாடிக்கொண்டிருக்கிறார். நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதில் ஏதோ சொன்னது, இதயம் பொங்கிவிட்டதா, இளமை சிந்திவிட்டதா என்று எழுதியிருந்தேன். இதில் ஒரு கண்ணுக்கு தெரியாத பாருணர்ச்சியும் கண்ணுக்கு தெரியாத ஒரு வக்கிரமும் இருப்பதாக எல்லோரும் நினைத்தார்கள், பாடிய பாடகியை தவிர. இது எப்படி மாற்றுவது என்று யோசித்துக் கொண்டிருந்த போது மணிரத்னம் உள்ளே நுழைந்தார். திருடா திருடா பாட்டு ஒலிப்பதிவுக்காக அவர் பாடலை கேட்டார். கொஞ்சம் மாற்றி போடுங்களே, சரியாகிவிடும் என்றார். இதயம் பொங்கிவிட்டதா, இளமை சிந்திவிட்டதா என்ற வரியை இதயம் சிந்திவிட்டதா, இளமை பொங்கிவிட்டதா என்று போட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். மாற்றி போட்டோம், பாட்டு நாகரிகமாகிவிட்டது. வந்து
இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ யூடியூப் சேனல் பாஸ்கரன் மியூசிக்கல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. எனக்கு பிரியமான ஓர் இயக்குனர் நான் எழுதிய பாடலை படமாக்கிய பிறகு எனக்கு அந்த பாடலை போட்டு காட்டினார். வியந்து போனேன், மகிழ்ந்து போனேன். மறுநாள் காலையில் அவர் வீடு தேடிச் சென்று அவருக்கு ஒரு சந்தன மாலை அணிவித்தேன். அவர் நெகிழ்ந்து போனார். கண்களின் ஓரம் நீர்கட்டி நின்றார். ஏன் எதற்கிந்த மரியாதை என்று கேட்டார். வேறொன்றுமில்லை, என் தமிழை உலகத்தின் 7 அதிசயங்கள் மீது ஒலிக்கச் செய்தீர்களே, அந்த சிறப்புக்கு நான் செய்த சிறப்பு இது என்றேன். என் கைகளை தொட்டுக்கொண்டு மாலையை கடற்றக்கூட மனமில்லாமல் நெடுநேரம் நின்ற இடத்தில் நின்றார். அந்த இயக்குனர் சங்கர். அந்த பாட்டு பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம். கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயம். கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். 16 வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல் அதிசயம். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளி செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன் அதிசயம். Share
பூக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம் துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் அஜூபா 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 வெண்பால் கொண்ட சிறுதீவுக்கு கால் கொண்டு நடமாடும் நீதான் என் அதிசயம் உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவே நீ எட்டாவது அதிசயமே வான் மிதக்கும் உன் கண்கள் தேன் தெறிக்கும் கண்ணங்கள் பால் குடிக்கும் மதரங்கள் அதிசயமே நங்கை கொண்ட விரல்கள் அதிசயமே நகம் என்ற கிரீடம் அதிசயமே அசையும் வளைவுகள் அதிசயமே கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம் 16 வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல் அதிசயம் பூக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள் அதிசயம் துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் ஏ.ஆர். ரஹ்மானின் ஒலிப்பதிவு கூடம் அவசரமாக பாட வந்தார் எஸ்பிபி. பாட்டை சொல்லிக் கொடுத்தார். பாடுவதற்கு ஒலிப்பதிவு அறைக்குள் நுழைந்தார். உள்ளிருந்து கேட்டார், என்ன மாதிரி பாட வேண்டும்? இப்போதெல்லாம் குரலை மாற்றி பாடுவதுதானே ஃபேஷன் ஆகிவிட்டது என்று எள்ளலாக கேட்டார். ரஹ்மான் சொன்னார், கொஞ்சம் மாற்றித்தான் பாடுங்களேன், எப்படி வருகிறது என்று பார்ப்போமே என்று கேலியாக கேட்டார். எஸ்பிபி குரலை மாற்றி பாடினார். என்ன ஆச்சரியம்! எஸ்பிபிக்கு தங்கத்தாமரை விருது பெற்று கொடுத்த பாட்டு தங்கத்தாமரை மகளே. Wow.
தத்தித்தாவது மனமே வாழகே. ஒரு தலைவனும் தலைவியும் சங்ககாலத்தில் காதலிப்பதாக ஒரு பாடல் வேண்டுமென்றார் இயக்குனர் மணிரத்னம். அப்படியானால் சங்க இலக்கிய மொழியையே இந்த பாடலுக்கு பயன்படுத்தலாமா என்று ஏ.ஆர். ரஹ்மானை கேட்டேன். சங்க இலக்கிய மொழி என்றால் எப்படி இருக்கும் என்று அவர் கேட்டார். அற்றைத் திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் ஒளோம் எம் குன்றும் பிறர்கொடார். இற்றைத் திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்றெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே என்பது புறநானூற்றுப் பாட்டு. மொழி கடுமையாக இருக்கிறது, ஆனால் நயமாக இருக்கிறது. மெட்டுக்குள் இந்த வரிகளை கொண்டு வந்து விட்டால் எனக்கொன்றும் தடையில்லை என்றார் ஏ.ஆர். ரஹ்மான். அந்த அவலப்பாட்டை காதல் பாட்டுக்கு கொண்டு வந்தால் என்ன என்று திட்டமிட்டேன். அதுதான் நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய். நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய். செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய். பெண்ணிற புறவியில் வந்தவனே நேர்விழி மொழிகள் கேளாய். அற்றைத் திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா. அற்றைத் திங்களன்
மங்கை மான்விழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன மங்கை மான்விழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும் நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும் நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாடிகை நில்லாய் செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய் அற்ற திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா அற்றை திங்களன் நிலவில் வெற்றி கரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா யானும் நீயும் எவ்வழி அறிதும் உறவு சேர்ந்ததென்ன ஒரே ஒரு தீனை செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன ஒரே ஒரு தீனை செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன செம்புலம் சேர்ந்த நீர் துளிப்போம் அங்குடை நெஞ்சம் கலந்ததென்ன ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா 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 மணிரத்னம் ஒரு காதல் பாடல் எழுத வேண்டும் என்று சொன்னபோது என்ன உள்ளடக்கம் என்று இருவரும் 2 நாள் விவாதித்தோம். யாரும் சொல்லாத பொருளில் யாரும் எழுதாத கருவில் ஒரு காதல் பாட்டு வேண்டும் என்று மட்டும் தோன்றுகிறது. என் கையில் இருந்த ஒரு புத்தகத்தை வாங்கி பார்த்தார் மணிரத்னம். அது அப்போதுதான் வெளிவந்த எனது கவிதை தொகுதி. அந்த கவிதை தொகுதியின் பெயர் தமிழுக்கு நிறம் உண்டு. மீண்டும் மீண்டும் புரட்டி பார்த்தார். தலைப்பு நன்றாக இருக்கிறதே, தமிழுக்கு நிறம் உண்டு, ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படியானால் காதலுக்கு கூட நிறம் இருக்காதா என்று கேட்டார். பளிச்சென்று மூளையில் ஒரு பொறி தட்டியது. ஆமாம், காதலுக்கு கூட நிறம் உண்டு என்ற கருத்தில் இந்த பாடலை எழுதி பார்ப்போமே என்று முயன்றோம். மறுநாள் பாடல் பிறந்தது. அதுதான் பச்சை நிறமே பச்சை நிறமே. காதலில் காதலில் நிறமுண்டு சகியே ஸ்நேகிதியே என் அன்பே அன்பே உனக்கும் நிறமுண்டு.
எனக்கு சம்மதம் தருமே. பச்சை நிறமே பச்சை நிறமே இலையின் நிறமை பச்சை நிறமே உந்தன் நரம்பும் பச்சை நிறமே எனக்கு சம்மதம் தருமே. எனக்கு சம்மதம் தருமே. எனக்கு சம்மதம் தருமே. எல்லா சிவப்பும் உந்தன் கோபம் எல்லா சிவப்பும் உந்தன் கோபம் அந்திவானம் மறைக்கும் மஞ்சள் அக்கினி கொழுந்தில் பூத்த மஞ்சள் தங்கத்தோடு ஜனித்த மஞ்சள் கொன்றை பூவில் குளித்த மஞ்சள் 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 மாலை நிலவின் மரகத மஞ்சள் எல்லாம் தங்கும் உந்தன் நெஞ்சில். சகியே சகியே காதல் 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 நிறமுண்டு. சகியே சகியே அன்பே அன்பே உனக்கு நிறமுண்டு. அலையில்லாத வாடி வண்ணம் முகிலில்லாத வானின் வண்ணம் மயிலின் கழுத்தில் வாழும் வண்ணம் குவளை பூவில் குழைத்த வண்ணம் ஊதா பூவில் ஊற்றிய வண்ணம் எல்லாம் சேர்ந்தும் கண்ணில் மின்னும் எல்லாம் சேர்ந்தும் கண்ணில் மின்னும். இரவின் நிறமே இரவின் நிறமே கார்காலத்தின் மொத்த நிறமே காக்கை சிறகில் காணும் நிறமே பெண்மை எழுதும் கண்மை நிறமே வெயிலில் பாடும் குயிலின் நிறமே எல்லாம் சேர்ந்து குண்டல் நிறமே
ஒரு பாடலில் ஒரே ஒரு வார்த்தைக்காக எனக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் ஒரு செல்ல ஊடல் நிகழ்ந்தது. சந்திரனை தொட்டது யார், ஆம்ஸ்ட்ராங்கா என்று எழுதியிருந்தேன். அவர் கேட்டார், இந்த மெட்டுக்கு ஆம்ஸ்ட்ராங் என்ற சொல் கடுமையாக இருக்கிறதே, இந்த சொல்லை மாற்ற முடியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், ஆம்ஸ்ட்ராங் என்ற வார்த்தை தான் இந்த பல்லவிக்கு அழகு, அதுதான் கவனத்தை ஈர்ப்பது, எனவே இருக்கட்டும் என்று சொன்னேன். அவர் பிடிவாதமாக அந்த வார்த்தையை மாற்ற முடியுமா என்று மீண்டும் மீண்டும் கேட்டார். நான் சொன்னேன், பாடுகிற பாடகர் ஹரிஹரன் வானத்தில் வந்து கொண்டிருக்கிறார் மும்பையிலிருந்து, அவர் வரட்டும். அவர் பாடுகிற போது இந்த வார்த்தை கடுமையாக இருக்கிறது என்று கருதினால் நான் மாற்றுகிறேன், அதுவரை பொறுத்திருங்கள் என்றேன். புன்னகையோடு ஒத்துக்கொண்டார். ஹரிஹரன் தன் குடுமியை முடிந்து கொண்டு குதூகலத்தோடு உள்ளே நுழைந்தார். அவருக்கு பாடலை வாசித்து காட்டினேன். சந்திரனை தொட்டது யார், ஆம்ஸ்ட்ராங்கா. என்னை அண்ணாந்து பார்த்தார். ஆம்ஸ்ட்ராங்கா, ஆஹா அழகாக இருக்கிறதே, அதுதான் வைரமுத்து சார் என்று பாராட்டினார். பாடினார். பாடுகிற போது ஆம்ஸ்ட்ராங்கா என்ற அந்த வார்த்தையை தன் மெல்லிய குரலால் இழைத்து இழைத்து மென்மைப்படுத்தி விட்டார். பாடலில் அது ஓர் அழகான ஒரு சங்கதியாக மாறிப்போனது. நான் ஏஆர் ரஹ்மானை பார்த்து புன்னகைத்தேன், அவர் என்னை பார்த்து புன்னகைத்தார். அந்த புன்னகைக்குள் எவ்வளவு போராட்டம் என்று எனக்கும் அவருக்கும் தானே தெரியும். சந்திரனை தொட்டது யார், ஆம்ஸ்ட்ராங்கா. சந்திரனை தொட்டது யார், ஆம்ஸ்ட்ராங்கா. அடி ஆம்ஸ்ட்ராங்கா, சத்தியமாய் தொட்டது யார், நான் தானே. அடி நான் தானே. கனவு தேவதையே, நிலவு நீதானே, உன் நிழலும் நான் தானே. கனவு தேவதையே, நிலவு நீதானே, உன் நிழலும் நான் தானே. செடி கொடியின் பொருள் என்று நினைத்திருந்த பூக்களை செடி கொடியின் பொருள் என்று நினைத்திருந்தேன். பூவை உன்னை பார்த்த பின்னே பூக்களின் மொழி அறிந்த தலைவனை
பார்ப்பவன் நான் கற்பூரமாகிவிட்டேன் சந்திரனை தொட்டது யாராம் ஸ்ட்ராங்கா அடியாம் ஸ்ட்ராங்கா சத்தியமாய் தொட்டது யார் நான் தானே அடி நான் தானே கனவு தேவதையே நிலவு நீதானே உன் நிழலும் நான் தானே கனவு தேவதையே நிலவு நீதானே உன் நிழலும் நான் தானே சொர்க்கத்துக்கு வந்து விட்டோம் தர்க்கத்துக்கு நேரம் இல்லை முத்தங்களை நீ வழங்கு இதழுக்கு ஈரமில்லை தொடங்குத மிக எளிது முடிப்பதுதான் பெரிய தொல்லை சந்திரனை தொட்டது யார் ஆம் ஸ்ட்ராங்கா சத்தியமாய் தொட்டது யார் நான் தானே அடி நான் தானே கனவு தேவதையே நிலவு நீதானே உன் நிழலும் நான் தானே கனவு தேவதையே நிலவு நீதானே உன் நிழலும் நான் தானே ஒரு முறை எழுத்தாளர்கள் எல்லாம் கூடி இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானம் போட்டார்களாம். உடனே கல்கி, நானும் உங்களோடு கலந்து கொள்கிறேன் என்றாராம். கடந்த மாதம்தானே இலங்கைக்கு சென்று வந்தீர்கள், இப்போது ஏன் எங்களோடு இணைய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார்களாம். கல்கி சொன்னாராம், கடந்த முறை நான் இலங்கையை பார்த்தது 2 கண்களோடு, இப்போது நான் இலங்கையை பார்க்கப் போவது 40 கண்களோடு என்றாராம். ஒத்த உணர்ச்சி உள்ள இலக்கியவாதிகள் உலகத்தை பார்ப்பது அழகு, ஒத்த உணர்ச்சி உள்ள காதலியோடு நிலவை பார்ப்பது இன்னுமோர் அழகு. அதைத்தான் உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு என்ற வரியில் வைத்தேன். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ. வெண்ணிலவே
விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ இது இருளல்ல அது ஒளியல்ல இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம் இது இருளல்ல அது ஒளியல்ல இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம் தலை சாயாதே விழி மூடாதே சில மொட்டுக்கள் சட்டென்று பூவாகும் பெண்ணே இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன் எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு பெண்ணே பெண்ணே பூங்காற்று அறியாமல் பூவை திறக்க வேண்டும் பூக்கூட அறியாமல் தீமை ருசிக்க வேண்டும் ஆனா உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த உலகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம். காதலின் மிகப்பெரிய பலமே காதலிக்கும் ஆண் தனக்கு மட்டும்தான் என்று பெண் எண்ணுவதும் காதலிக்கும் பெண் தனக்காக மட்டும்தான் என்று
ஓர் ஆண் எண்ணுவதும் தான். இந்த அடிப்படையை இந்த பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமென்று ஆசைப்பட்டோம். அதுதான் டெலிபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா என்கிற இந்த பாட்டின் உள்ளடக்கம். நீ போகும் தெருவில் ஆண்களை விட மாட்டேன், அதுவரைக்கும் சரி, சில பெண்களை விட மாட்டேன் என்று சேர்த்திருந்தோம். ஒலிப்பதிவின் போது கூட இதை யாரும் கவனிக்கவில்லை. ஆஸ்திரேலியாவில் பாடல் ஒளிப்பதிவாகிய பொழுது கமலஹாசன் தனியாக அழைத்து கேட்டிருக்கிறார். அது என்ன, கவிஞர் சில பெண்களை விடமாட்டேன் என்று எழுதியிருக்கிறாரே, அதை அவரைத்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் கேட்கவில்லை, தப்பித்தேன். சுகவாசம் வீசுதடி உன்னை பிரிந்தாலே வீசும் காற்றில் வேலை நிறுத்தாதே வெள்ளை நதியே உன் உள் என்னை தினம் மூழ்கி ஆட விடு வெட்கம் வந்தா உங்கள் கொண்டு உன்னை கொஞ்சம் ஓடிவிடு டெலிபோன் மணி போல் சிரிப்பு வடிவடா மெல்போர்ன் மலர் போல் மெல்லிய மகளா
மாட்டேன். பெண்கள் பாசம் என்னை தவிர இனி பேசக்கூடாது. அன்பே தெரசா, அவரை தவிர பிறர் பேசக்கூடாது. நீ போகும் தேகுவில் ஆண்களை விட மாட்டேன், சில பெண்களை விட மாட்டேன். நீ சிந்தும் சிரிப்பை காற்றில் விட மாட்டேன், அதை கவர்வேன் தர மாட்டேன். உடமைகளில் பெண்ணின் சிறையை நீ தீண்டக்கூடாது. காதல் போக்கில் கற்பு கனசா நீ தாண்டக்கூடாது. டெலிபோன் மணி போல் சிரிப்பவளி வடா, மெல்போன் மலர் போல் மெல்லிய மகளா, டிஜிட்டலில் செதுக்கிய குரலா, எலிசபெத் டெய்லர் மகளா, சாக்கிர் ஹுசைன் தபலா இவள் தானா? சோனா சோனா இவள் அங்கம் தங்கம் தானா? சோனா சோனா இவள் லேட்டஸ்ட் செல்லுலார் போனா, கம்ப்யூட்டர் கொண்டவளை அந்த பிரம்மன் படைத்தானா? இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ யூடியூப் சேனல் பாஸ்கரன் மியூசிக்கல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. இங்கே காதலர்கள் கனவு காண்கிறார்கள். ஒரு காதல் கடிதம் எழுத வேண்டும் என்று கருதுகிறார்கள். காதல் கடிதம் எழுதுவதற்கு தாளுக்கு என்ன செய்வது, மைக்கு எங்கு போவது? அவர்கள் காதல் பிரபஞ்ச காதல். அதனால் மேகத்தையே தாள்களாய் கொள்கிறது. வானத்தின் நீளம் பிழிந்து மையெடுக்கிறது. காதல் கடிதம் எழுதியாகிவிட்டது. எதன் மூலம் அஞ்சல் செய்வது? சந்திரன் ஓர் அஞ்சல்காரன், சூரியன் ஓர் அஞ்சல்காரன். கொண்டு வா பேனாமையோ தீர்ந்திடும் சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும் காதல் கடிதம் கேட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேனாமையோ தீர்ந்திடும் கடிதத்தின் வார்த்தைகளில் கண்ணா நான் வாழுகிறேன் பேனாவில் ஊற்றி வைத்தது எந்தன் உயிரல்லோ பொன்னே உன் கடிதத்தை பூவாலை திறக்கின்றேன் விரல் பட்டால் உந்தன் ஜீவன் காயம் படுமல்லோ அன்பே உந்தன் அன்பை
செத்து செத்து பூ பூக்கிறேன். காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம். வானின் நீலம் கொண்டு வா பேனாமையோ தீர்ந்திடும். சந்திரனும் சூரியனும் மஞ்சள்காரர்கள். இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும். காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம். வானின் நீலம் கொண்டு வா பேனாமையோ தீர்ந்திடும். கண்ணே உன் கால் கொலுசில் மணியாக மாட்டேனா? மஞ்சத்தில் உறங்கும் போது சிழுங்க மாட்டேனா? காலோடு கொலுசல்ல கண்ணோடு உயிரானாய். உயிரே நான் உறங்கும் போதும் உறங்க மாட்டாயா? தப்பு செய்ய பார்த்தால் ஒப்புக்கொள்வாயா? மேலாடை நீங்கும் போது வெட்கம் என்ன முந்தானையா? காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம். வானின் நீலம் கொண்டு வா பேராமையோ தீர்ந்திடும். சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள். இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும். காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம்.